முடியலடா சாமி. இத அமுத்துறதுக்கே நான் தனியா சாப்பிடணும் போல இருக்கு. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஒரு 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்காக நான் இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மிஷின் கூட. ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மேக் பண்ணுற மாதிரி. அவங்களாம் அசால்ட்டாக இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் என்னால் முடியலை. நான் அது கூட போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் எப்படியோ ஒரு வழியாக அதை நான் மேக் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கீ செயின், ஒரு நேம் கீ செயின், அது கூடவே அந்த கஸ்டமர் அவங்க பேபியோட ப்ரைஸ்லெஸ் திங்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேரேஜில் யூஸ் பண்ணியிருந்த தாலி அண்ட் மெட்டியுமே நம்மக்கிட்ட ப்ரிசர்வேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஒரு 3D மினிச்சர் ஃப்ரேம் வேறு ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1500 அவங்களுக்கு லாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் கொரியருக்குன்னு 1500 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வேறு ஒரு பேஜில் பண்ணுறதை எடுத்து அவங்களோட பேஜில் போட்டு நிறைய பேர் ஃபேக்காக ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பல்காவோ இல்லை சிங்கிளாவோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.